இன்னும் சில நாட்களில் ஜூன் 2ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் நாடுகளில் ஐசிசி நடத்தும் T20 உலகக்கோப்பை தொடர் துவங்க இருக்கிறது. இந்த உலகக்கோப்பை தொடரில் எந்த 4 அணிகள் அரை இறுதிக்கு தகுதி வரும் என்று பிரையன் லாரா கணித்திருக்கிறார். இந்த முறை நடக்க இருக்கும் T20 உலகக்கோப்பை தொடரில் மொத்தம் 20 அணிகள் பங்கு பெறுகின்றன. இந்த 20 அணிகளும் ஒவ்வொரு குழுக்களுக்கு 5 அணிகள் வீதம் 4 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இதில் ஒவ்வொரு குழுவில் இருக்கும் 5 அணிகளும் தங்கள் குழுவில் இருக்கும் மற்ற அணிகளுடன் ஒருமுறை மோதுகின்றன. இதன் முடிவில் ஒவ்வொரு குழுவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி வருகின்றன. இந்த சூப்பர் 8 சுற்றில் ஒரு குழுவுக்கு 2 அணிகள் வீதம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இதிலும் ஒவ்வொரு அணியும் தன் குழுவில் இருக்கும் மற்ற 3 அணிகளுடன் ஒரு முறை மோதுகின்றன. இதன் முடிவில் 2 குழுவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் 4 அணிகள் அரையிறுதிக்கு தகுதி வருகின்றன. அதிலிருந்து இறுதிப் போட்டிக்கான தேர்ந்தெடுக்கப்பட்டு சாம்பியன் அணி உருவாகிறது. தற்பொழுது பிரையன் லாரா அதிரடியாக நடக்க இருக்கும் T20 உலக கோப்பை அரையிறுதிக்கு இந்தியா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணி தகுதி பெறும் என்று கணித்திருக்கிறார். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான் ஆகிய பெரிய அணிகளை அவர் புறக்கணித்து ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார். ஸ்டார்க்கை விட 45 மடங்கு சம்பளம் குறைவு. இங்க எல்லாம் ஒரு மாயை. ரிங்கு சிங் ஓபன் பேட்டி. இதில் சி பிரிவில் நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான் என 3 அணிகளும் இடம்பெற்று இருக்கின்றன. இதிலிருந்து வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிதான் சூப்பர் 8 சுற்றுக்கு செல்லும் என அவர் கணித்திருக்கிறார். இதன் மூலம் நியூசிலாந்து அணியை ஆப்கானிஸ்தான் அணி தோற்கடிக்கும் எனவும் அவர் நம்புகிறார். வெஸ்ட் இண்டீஸ் நிலைமைகளை வைத்து பிரையன் லாரா இவ்வாறு கணித்திருப்பது பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. இன்னும் மேலும் அப்டேட்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.